நஞ்சினை வெல்லும் உணர்வுகள் இந்த அகசின் உடலில் தாய்க்கருவழி வளர்ந்ததுன்னா அவன் நஞ்சு கொண்ட உணர்வுகள் நம் பூமிக்கு வந்தாலும் அதை சமப்படுத்தி அந்த உணர்வின் தன்மையை அவன் இயற்கையாக ஒளி சரீரம் பெறும் தன்மை அடைகின்றான். முதல் மனிதன் அவன் தான் துருவத்தை அடைந்தான், துருவத்தை நுகர்ந்தான், உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றினான், துருவ மகிழ்ச்சியானான். ஆக இந்த அகசின் உடலில் இருக்கப்படும் இந்த உயிர் அவன் தாய் கருவில் இருக்கும் போது நஞ்சினை அதை அடைக்கிடும் உணர்வாக தன் உடலில் விழுந்த நிலைகள் இவன் குழந்தையான பின் அந்த நஞ்சினை அடைக்கிடும் உணர்வும் நஞ்சின் இயக்கத்தை அறிந்திடும் நிலையும் அவனுக்குள் வளர்ந்ததனால் அவனை துருவ மகிழ்ச்சி தன் உடலிலே எடுத்துக்கொண்ட நிலையில் இந்த உயிர் இந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் ரிஷியாக மாறுகின்றது. ஆகவேதான் 7வது அறிவு சப்த ரிஷி, 7வது நிலை தனக்குள் எதையும் ஒளியின் சுடராக அது ஒளியின் சரீரமாக மாற்றும் நிலை பெற்றது இந்த உயிர். ஆக இந்த உயிருடன் இந்த உடலிலே உணர்வை ஒளியாக மாற்றி மின் சென்றவன் அகசியன் என்று அன்று வைத்தார். அதனால்தான் அவன் துருவ மகரிஷி என்று. இதை போல அவன் மனிதனாக வாழ்ந்த காலங்களில் அவன் உடலிலிருந்து வெளிப்பட்ட உணர்வை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அந்த உணர்வலையாக நம் பூமியில் நம்ம பூமி பரம், இந்த பரத்துக்கு ஆத்மாவாக அந்த ஞானின் அருள் ஒளிகள் இங்கே படர்ந்து கொண்டிருக்கின்றது. அதே போல நமது பூமியில் விளைந்த தாவர இனங்கள் உமிழ்த்தும் இந்த உணர்வின் சத்தை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இந்த பரமாத்மாவில் தான் படர்ந்து கொண்டிருக்கின்றது. இங்கே தாவர இனங்கள் உமிழ்த்தும் நிலையில் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொண்டால் இப்போ சாதாரணமாக ஒரு வேப்பமரம் தன் சத்தை அது வித்தாக இருந்தால் அது வெளிப்படுத்தும் சத்தை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அது அலைகளாக படர்ந்தாலும் அந்த தாயினம் வளர்த்த இந்த மூச்சின் உணர்வலைகள் காற்றிலே மிதந்திருந்தாலும் அந்த வித்தனை ஊன்றப்படும் போது எந்த மரத்தின் வித்தின் சத்து அது வித்தாக ஆனதோ அந்த வித்தின் துணை கொண்டு காற்றிலே தன் தாய் மரமான வேம்பு அது வெளியிட்ட உணர்வின் சத்தை நுகர்ந்து அது வேப்ப மரமாக வளர்கின்றது. ஆகவே இதை போல இந்த உணர்வின் சத்தை இதை போல பல கோடி உயிரினங்கள் தாவர இனங்கள் இவ்வாறு விளைந்து அதனின் உணர்வின் சத்தை மற்ற உயிரினங்கள் கவர்ந்து அந்த மனத்தின் தன்மையை உணர்வின் எண்ணமாக அது விளைந்து அந்த எண்ணத்தின் நிலைகள் கொண்டு எண்ணும் போது அந்த உணர்வின் செயலாக அது இயங்கி அது வளர்ந்தது என்ற நிலையில் மெய் உணர்வின் இயக்கங்களை தெளிவுற உணர்த்தினான் அந்த மெய்ஞானி அகசியன். ஆகவே இத்தகைய நிலையில் கொண்டு அவன் உணர்த்தி சென்ற இந்த நிலைதான் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றும் இதை போல உயிரினங்கள் இட்ட மூச்சலைகளும் இந்த பரமாத்மாவில் தான் கலந்திருக்கின்றது. இப்ப நாம் ரேடியோ விஞ்ஞான அறிவால் மனிதனுக்குள் விளைய வைத்த ஆக எலக்ட்ரானிக் என்ற நிலையை மனித உணர்வுக்குள் செலுத்தி ஒலி அலைகளாக பரப்போதை மனிதன் உணர்ந்து அந்த உணர்வின் அலைகளை பதிவாகி அது ரசித்த உணர்வுகளும் இவனிடந்து மூச்சியிடும் வெளி அலைகளும் இது சூரியன் காந்த அலைகளாக கவர்த்து ஆக அணுவின் ஆற்றலை எலக்ட்ரானிக் என்ற விஞ்ஞான அறிவின் வளர்ச்சிகள் இங்கே விளைகின்றது, அதுவும் படர்ந்திருக்கின்றது. ஆகவே இதை போல மனிதன் தன் உடலிலே நோய்வாய்ப்பட்டு நோயின் நிலைகள் விளைந்து அந்த உணர்வால் வெளியிடும் மூச்சலைகள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து நம் பூமியிலே பரத்துக்கு ஆத்மாவாக இந்த பூமியின் ஆத்மாவாக படர்ந்து கொண்டிருக்கின்றது. இதை போல நாம் எந்தெந்த உணர்வு கொண்டு நாம் எண்ணினோமோ மனிதன் இராணுவத்தை தோற்றுவித்து தன் நாட்டை காக்க எத்தனையோ மக்களை தன்னை அறியாது சோமபானங்கள் என்று மதுபானங்களை கொடுத்து தன் நாட்டின் உணர்வை உருக்கச் செய்து மற்ற நாட்டு அவர்களை அழிக்கும் உணர்வை இங்கே பதிவு செய்து போர் முறைகள் வெளியிடும் போது மற்ற நாட்டவரை அழித்திடும் உணர்வுகள் ஓங்கி வளர்ந்து அடுத்தவனை அழித்திடும் உணர்வுகள் ஓங்கி வளர்கின்றது. அத்தகைய உணர்வுகளும் இங்கே வருகின்றது. அழித்த உணர்வுகள் பழிதீர்க்கும் உணர்வாக அவன் வெளியிட்ட உணர்வுகளையும் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இந்த பரமாத்மாவிலே இன்றும் கலந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு சிறுக சிறுக விளைந்து ஆக மற்ற தாவர இனங்கள் ஜீவனூட்டும் நிலையும் மனித உடலுக்குள் தீமையை நீக்கும் தாவர இனங்களின் வளர்ச்சிகள் காலத்தால் இது அழிந்து விட்டது. ஆக அத்தகைய மனிதனுக்குள் தோன்றும் நஞ்சினை மாற்றிடும் இந்த உணர்வின் அலைகள் காலத்தால் அழிந்ததனால் அதனின் உணர்வை நுகரும் தன்மை இழந்து இன்று விஞ்ஞான அறிவால் அரசனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த உணர்வுகள் இன்று அப்பழி தீர்க்கும் உணர்வுடைய நிலைகள் அதிகமாகிவிட்டது. இன்று நாம் ஒரு சிறு பொருள்கள்
தவறு செய்து விட்டால், அந்த தவறான எண்ணங்கள் தவறு செய்கிறான் என்று எண்ணிவிட்டார், அதை கண்டு வேதனைப்பட்டால் போல் அவன் உடலில் வந்த உணர்வுகள் எனக்குள் பட்டு இந்த வேதனை என்ற உணர்வுகள் கலந்து விட்டார். ஆனால் தவறு செய்வனை நீக்குவதற்கு பதில் அவனை பழிதீர்க்கும் உணர்வாக எனக்குள் விளைந்து விடுகின்றது. ஆக அங்கே தவறின் உணர்வுகள் எனக்குள் வரும்போது, அவனின் வேதனையான உணர்வுகள் நான் சுவாசிக்கப்படும் போது எனக்குள் வேதனை கொண்ட நெஞ்சின் நிலை வளர்ந்து நல்ல உணர்வை அழித்து எனக்குள் நோயாக வரும் நிலை வருகின்றது. ஆக எதனின் வேதனையை நான் எடுத்துக்கொண்டனோ இந்த உணர்வின் தன்மை எனக்குள் நோயாக விளையும் ஆற்றல்கள் இங்கே எனக்குள் பருகின்றது. ஆக நல்ல உணர்வின் தன்மை காலத்தால் அது அழிந்து கொண்டேதான் இருக்கின்றது. இதை போன்று நாம் இட்ட மூச்சலைகள் இந்த பூமியிலே வளர்ந்து மனிதனுக்குள் விளைய வைத்த இந்த பழிதீர்க்கும் உணர்வுகள், அவன் உடலிலிருந்து வெளிப்பட்ட உணர்வுகள் இந்த சூரியன் காந்த சக்தியால் கலந்து இங்கே இருக்கின்றது. இதை போல மனிதன் தன் உணர்வின் ஆற்றலை ஆதியிலே அகசியன் கண்டுணர்ந்து அவன் துருவம் சென்று அடைந்தாலும், கடந்த காலத்தில் விஞ்ஞான அறிவு இல்லாத போது தன்னை காற்றிலும் உணர்கொண்டு விண்ணை நோக்கி ஏகி அவர்களுடைய சூரியனை எண்ணும் போதும் அங்கு விண்ணிலிருந்து படர்ந்து வரும் துருவ நட்சத்திரத்திலிருந்து மனிதனின் உணர்வின் நஞ்சினை வென்று உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி துருவ மகிழ்ச்சியாக அங்கிருந்தாலும் அதனின்று வெளிப்படும் உணர்வின் தன்மையை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து நமது பூமியிலே இங்கே படரச் செய்து கொண்டிருக்கின்றது. இதன் மத்தியிலே ஆக இதை போல அதை பின்பற்றி அதனின் உணர்வை பின்பற்றி அதனின் உணர்வை தனக்குள் வளர்த்து சப்தரிஷி மண்டலங்களாக அந்த துருவ நட்சத்திரத்தை கவர்ந்து அதை சுழன்று கொண்டிருக்கின்றார். நாம் சூரிய குடும்பம், நாம் கோள்கள் மற்றும் நட்சத்திரமும் சூரியனை ஈர்ப்பாக வைத்து அதன் மையமாக சுழல்வது போல நாம் பூமியில் வாழ்ந்து வளர்ந்த மனிதன் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி துருவத்தில் வரும் நஞ்சினை அடக்கி உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இன்று இருந்து கொண்டிருக்கும் அவனின்று வெளிப்படும் நிலையை பின்பு அதற்கு அக்காலங்களில் மனிதர்கள் இதை போல நுகர்ந்து அது மனிதன் உடலை மாற்றி உணர்வின் நிலையை ஒளி சரீரமா மாறி சப்தரிஷி மண்டலங்களாக இன்றும் அந்த துருவ நட்சத்திரத்தை கவர்ந்துதான் இப்படி சுழந்து கொண்டு வருகிறார். சூரியனை ஈர்ப்பில் மற்ற கோள்களும் நட்சத்திரங்கள் இயங்குவது போல நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பில் சப்தரிஷி மண்டலங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்த துருவ மகரிஷி விண்ணின் நாட்டிலின் நஞ்சினை உடக்கி அந்த உணர்வின் அலைகளை பெருக்கப்படும் போது இந்த மனிதனாக இருக்கப்படும் போது அதனின் உணர்வை தனக்குள் சேர்த்து நஞ்சினை வென்ற உணர்வின் தன்மை வளர்த்து அதனிலிருந்து உடலை விட்டு சென்ற பின் அவன் ஈர்ப்பு வட்டத்துக்குள் சென்று அவனின் இன்று சப்தரிஷி மண்டலமாக இவன் அனுப்பும் உணர்வின் ஆற்றலை அவன் உணவாக கொண்டு அவனை பின்தொடர்ந்து அது வாழ்கின்றது. இப்ப சூரியன் நட்சத்திரங்கள் மற்ற விண்ணின் ஆற்றலை வீழ்த்தி நஞ்சினை உருக்கி பிரபஞ்சத்துக்குள் அனுப்பப்படும் போது கோள்கள் அதை விழுங்கி அது உமிழ்த்தும் நிலையை சூரியன் தனக்குள் கவர்ந்து ஒளியின் சுடராக இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கும் நிலையாக மாற்றுகின்றது. இதை போலதான் மனிதனின் ஒளி சுடரானவர் அந்த உணர்வின் தன்மை ஒளியாகி இன்று சப்தரிஷி மண்டலங்களாக இருக்கின்றான். ஆக சூரியன் அழியும் நிலை பெற்றது, மனிதனோ அழியா நிலைகள் பெற்றவர். இதைத்தான் இன்றைய நிலைகளில் சாகா கலை என்பதும் வேகா கலை என்பதும். இன்று சாதாரண நிலைகள் இருப்பவர்கள் இனி நாம் எந்தெந்த மந்திரங்களையோ எதையெல்லாம் நமக்குள் செருகி எதை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ இந்த உணர்வின் தன்மை நாம் வலுவாக்கப்படும் போது சாகா கலையாக நாம் இறந்து கொண்ட பின் இதே மந்திரத்தை ஒருத்தர் ஜெயிப்பான் என்றால் அந்த உடலுக்குள் இந்த நிலைகள் சாகா நிலையாக இருந்து அந்த உணர்வின் ஆற்றலை அங்கு இயக்கும். ஆக இது சாகா கலை. ஆக இந்த உடலிலே விளைந்த இந்த உணர்வுகள் எதை வளர்த்து கொண்டனோ இந்த கலை அடுத்த உடலுக்குள் போன உடனே இதனையே இயக்கும். ஏனென்றால் மனிதனின் நிலைகள் கொண்ட இந்த நிலைகள் இவ்வாறு என்ற நிலையில் இது சாகா கலை என்ற இந்த தத்துவத்தையும் அந்த அகசியன் அதை சொன்னான். நீ எதை உணர்வின் தன்மை உனக்குள் வளர்த்துக் கொள்கின்றாயோ அது இந்த உடலிலே அழியா நிலைகள் பெறுகின்றது. இந்த உணர்வின் ஆற்றல் இன்னொரு உடலுக்குள் சென்றாலும் அது சாகா நிலை அடைகின்றது. உதாரணமாக ஒருவர் தனக்குள் இந்த வாழ்க்கையை வெறுத்து அந்த உணர்வின் தன்மை வளர்த்து இந்த உடல் எதற்கென்று தன்னை தற்கொலை செய்து கொண்டால் இந்த உணர்வின் தன்மை எங்கு வளரப்படும் போது அது சாகா கலையாக அடைகின்றது. இந்த உணர்வின் தன்மை இந்த உயிரான்மா சென்ற பின் இன்னொரு உடலுக்குள் சென்ற பின் இது சாகாத நிலைகளில் அதே உணர்வின் வளர்ச்சி கொண்டு அந்த மனிதன் நல்ல உணர்வுகளை அழித்துவிட்டு இது அழித்திடும் உணர்வாக சாகா நிலை அடைகின்றது. இதை போல அழித்திடும் உணர்வாக விளைகின்றது. இதை போல
நாம் எந்தெந்த மந்திரங்களை நாம் சொல்லி நம் உணர்வின் தன்மை நாம் வளர்த்துக் கொள்கின்றோமோ இது பதிவாகப்படும்போது இது சாகாக்கலை ஆகின்றது. இந்த உணர்வின் ஒளிகள் நமக்குள் பதிந்து கொண்ட பின் இதே மந்திரத்தை இன்னொருவர் ஜெயிப்பார் என்றால் இந்த உணர்வின் ஆத்மா அங்கே சென்று அதனின் நிலைகள் சாகாக்கலையாக அங்கு உணர்வின் தன்மை கொண்டு ஒன்றி அந்த உயிரான்மா அங்கே வாழும். ஆக அதனின் நிலையை கொண்டு அங்க வாழ்ந்தாலும் அவர் இச்சைக்கு எடுத்துக்கொள்ளும் சில சிரமங்கள் ஏற்படும் நஞ்சினை உட்கொண்டால் இந்த உடலில் உள்ள இந்த ஆன்மாவுக்கு இந்த நஞ்சினை அதிகமாகின்றது. ஆக எவரானாலும் தன் உடலுக்குள் ஆகும்போது நோய் இல்லாது வளர்வதில்லை. தன் உணர்வின் தன்மை மாறுபட்ட உணர்வு குணங்களை சுவாசிக்கும் போது எதிர்நிலையாகி அது நோயாகி அதனின் நிலைகள் வளர்ச்சி ஆகும்போது அதற்குள் சென்ற இந்த உயிரான்மா கருவாகாதபடி இந்த நோயையே அங்கு உருவாக்கி இந்த உணர்வின் இயக்கமாக அந்த உடலை பயன்படுத்தி தனக்கு வேண்டிய உணவை அது எடுத்துக்கொள்ளும். அதனால்தான் இதையெல்லாம் சாகாக்கலை என்று. ஆனால் மெய்ஞானியோ என் வேகாக்கலை. இன்று விண்ணிலிருந்து வரக்கூடிய எந்த நஞ்சும் இதை அழித்திடாத நிலைகள் கொண்டு எதனையுமே அழியா நிலைகள் பெற்று தன் உணர்வின் நிலையை நிலையா பெற்றவன் வேகாக்கலை பெற்று சென்றவன் அகசியன். ஆக அவனின்று வெளிப்படும் அந்த உணர்வின் ஆற்றல் சூரியனின் காந்த சக்தியால் கவர்ந்து நம் பூமியிலேயே சுழண்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அதனை நாம் பருகும் நிலைதான் இன்று விஞ்ஞான உலகில் மனிதனுக்குள் விளைவித்த உணர்வுகள் இங்கே படர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்ப விஞ்ஞான அறிவால் இன்று அமெரிக்காவில் விளையாடுவதை ஆண்டினாவின் சக்தியை கூட்டி நாம் வீட்டிலே டிவியை திருப்பப்படும் போது அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை தெளிவாக பார்க்கின்றோம். ஆக சாதாரண ஆண்டினாவினுடைய நிலைகள் இருந்தாலும் பிற சாட்டலைட் என்ற நிலைகள் அனுப்பி அதை நம் இடத்தில் ஆண்டினாவின் சக்தி கூட்டி அதனை இங்கே ஒளிபரப்பு செய்யப்படும் போது அது தெளிவாக காட்டுகின்றது. ஆனால் இதை போல நம் உடலுக்குள் ஆண்டினா பவர் கொண்டது நமது கண். ஆக நாம் அந்த மெய்ஞானின் உணர்வை நாம் பருகி அந்த உணர்வின் நிலையை ஊழ்வினையாக பதிவு செய்யும் போது கண்ணின் நினைவலைகள் கொண்டு அதை பெற வேண்டும் என்ற இயக்க உணர்வு உந்தப்படும் போது அதுவே ஊழ்வினையாக பதிவாகின்றது. அப்படி பதிவாகி அந்த கண்ணின் நிலைகளுக்கு இந்த சக்தியினை கூட்டி அந்த உணர்வின் தன்மை வளர்ப்பதற்காக அந்த மெய்ஞானி ஆக தெளிவுற மனிதன் பெறுவதற்காக தான் விநாயகர் தத்துவத்தை தெளிவாக அமைத்துக் கொடுத்தான் அந்த அகசியம். அவன் கண்டுணர்ந்த இந்த உணர்வின் சக்தியை தான் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வந்தோம் என்ற இந்த உண்மையினை அறிந்து கொள்வதற்கு உயிரை ஆதி மூலம் என்று வைத்து அந்த உணர்வின் ஆற்றலை நாம் அறிந்து கொள்வதற்காக நாம் முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மனித உடலை அமைத்துக் கொடுத்தது நம் உயிரான ஈசன் என்ற இந்த நிலைகளை யானையின் தலையை போட்டு முன் என்பது தலை. ஆக அதிலே யானையின் தலையை போட்டு யானையாக இருக்கும்போது உடலின் வலுவும் அதிலே சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மனிதனின் உடலை பெற்று மனிதனின் எண்ண வலு ஜாஸ்தி. உடலின் தன்மை கொண்டாலும் மனிதன் எண்ணத்தால் விண்ணி எட்டி அடைந்தான். தன் நினைவின் நிலையின் கூர்மையாக எண்ணி விண்ணின் ஆற்றலை தனக்குள் பருகினான். ஆகினால மனிதனுக்கு எண்ண வலு ஜாஸ்தி. ஆக எண்ணத்தின் வலு கொண்டு எதனை சாதித்தும் வல்லமை மனிதனுக்குண்டு என்ற நிலையை உணர்த்துவதற்காக அந்த மெய்ஞானி இவ்வாறு யானையின் தலையை மனிதனின் உடலில் பொருதி நாம் மேற்கை பார்க்க வைத்து ஆக ஆதி மூலம் என்ற உயிருக்கு பேரை வைத்து அந்த உணர்வால் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மிருக நிலைகளிலிருந்து மனிதனாக மாற்றியது இந்த உடலை என்று நாம் அறிந்து கொள்வதற்கு அந்த அகசியன் இதை காட்டினான். ஆகவே இந்த உணர்வின் ஆற்றலை நாம் உணர்ந்து செயல்படுவதற்காக கண்டுணர்ந்த அந்த மெய்ஞானி இப்படி வைத்து நம் உடலில் இருக்கக்கூடிய இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருப்பது உயிர் என்றும் கணேசா என்று வைத்தார். நாம் முன் சேர்த்து கொண்ட எல்லா மிருக உணர்வுகளிலிருந்தும் தன்னை காத்திடும் உணர்வாக அந்த கணங்களுக்கு அதிபதியாக அது வழி நடத்தினால் அந்த அதிபதியின் நிலையில் கொண்டு இன்னைக்கு கணபதியாக நம்முடைய எண்ணம் அந்த எண்ணத்தின் நிலையில் கொண்டு இந்திய சரீரத்தை வளர்த்தது என்றும் மூஷிக வாகனா ஆக மிருகங்கள் அனைத்தும் தன்னை காத்திடும் உணர்வின் சத்தை அது சுவாசித்து தன் உடலில் உள்ள கணங்களுக்கெல்லாம் அது அதிபதியாகி தான் சுவாசித்த உணர்வு அது உடலுக்குள் விளைந்து அந்த உணர்வின் ஆற்றலால் அதுக்குள் வினையின் தன்மை அடைந்து அது விளைந்த நிலைகள் கொண்டுதான்
முன் சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு இன்று நாயகனாக மனித உடலை அமைத்தது என்று. ஆக ஒவ்வொரு உடல்லையும் இன்று உதாரணமாக மான் புலியை பார்த்து அதனிலிருந்து காத்துக்கொள்ள புலியின் உடலிருந்து வெளிவரும் அந்த வீரிய உணர்வை சுவாசித்து அது தன் மானின் உடலுக்குள் ஆன பின் அதனின் வலுவறிந்து அதனால் நடுக்கமாக்கி அதை சுவாசித்த மான் அதனிலிருந்து தப்பித்துக் கொள்ள அந்த மூஷிக வாகனா அந்த சுவாசித்த அதனின் வலு கொண்டு அதனிலிருந்து தப்பித்துக் கொள்ள தன் உணர்வால் ஓடுகின்றது. ஆனால் புலியின் உணர்வுகள் தான் எளிமைப்பட்டது என்ற நிலையில் அந்த மானின் உணர்வை சுவாசித்து தன் உணவாக எடுத்துக்கொள்ள இதை துரத்தி செல்லுகின்றது. ஆனால் புலியின் உணர்வுகள் மானின் உடலுக்குள் செல்ல மானின் சார்ந்த உணர்வுகள் புலியின் உடலுக்குள் வர அந்த உணர்வின் தன்மை உயிருக்குள் பட்ட பின் தான் கண்ணன் சங்கநாதன் ஊதுகின்றான் போர்மறைக்கு தயாராகும்படி. ஆக மானின் உடல் என்று வெளிப்படும் உணர்வை புலி சுவாசிக்கும் போது புலியின் உயிருக்குள் தான் புலியின் கண் அந்த மானின் உடல் இருந்த நிலையை அதை படம் எடுத்து அதன் உடல் இருந்து வரக்கூடிய சார்ந்த உணர்வை தான் சுவாசிக்க செய்த பின் உயிரான குருச்சேத்திரத்தில் அது போர் நடக்கின்றது. அப்போ அந்த புலியின் உணர்வின் ஆற்றல் வலுப்பெறப்படும் போது அந்த மானை எளிதில் பிடித்துக் கொள்ளலாம் என்று கண்ணன் கண் உபதேச வழிப்படி அதை தாக்கும் முறையை அங்கே கற்பிக்கின்றார். அதுவும் ஓடும் வேகத்தின் நிலைகளிலிருந்து அதை மறித்து நீ எப்படி தாக்குவது என்று அந்த கண் தான் இந்த புலிக்கு கண்ணன் கீதா உபதேசம் தருகிறான் என்று சொல்லுகின்றமே இதை அங்கே ஊட்டுகின்றது. இதை போல மானின் கண் புலியின் உணர்வை கடினமான வேகத்தில் சுவாசிக்கும் போது அந்த மானின் உயிருக்குள் இந்த புலியின் உணர்வுப்பட்டவுடன் தன் சாந்தமான உணர்வும் உருச்சேத்திரமான உயிருக்குள் அது மாறுகின்றது. அந்த உணர்வின் தன்மை கொண்டு புலியின் உணர்வுகள் அதிகமாகும் போது அதனிலிருந்து காத்துக்கொள்ள மூஷிக வாகனா இதனிலிருந்து தப்பித்து செல்ல இது ஓடுகின்றது. ஓடினாலும் புலியின் வலு கொண்டு அது தாக்குகின்றது. தாக்கும்போது புலியின் மனம் அந்த மானின் உடலுக்குள் அது அதிகமான பின் அந்த உணவின் மனமாக அதிகமாக வளர்கின்றது. ஆனால் அதே சமயம் புலி இதை தாக்கி அதை உணவாக உட்கொள்ளுகின்றது. ஆனால் தாக்கும் போது புலி மானின் உடலிருந்து சென்ற உயிர் ஆன்மா புலியின் மனத்தை நுகர்ந்ததனால் அதே மனத்தின் துணை கொண்டு புலியின் உடலுக்குள் சென்று புலி உடலில் விளைந்த இந்த உணர்வை தனக்குள் உணர்வாக எடுத்து அந்த உணர்வின் நிலைகள் கொண்டு மானின் உயிரான்மா புலியாக பிறக்கின்றது. இதுதான் கண்ணன் வாட்டிய வழிகொண்டு அதனின் உணர்வு கொண்டு வியூகத்தை தவிர்த்து விழுத்துக்குள் ஊடுருவி அதனின் ஆற்றலை அதனின் வலு பெற்று அதுவானது என்று கீதா உபதேசத்தில் இதை தெளிவுரை எடுத்து உரைத்து உள்ளார்கள். ஆகவே இதை போல நாம் ஒன்றுக்குள் ஒன்றாகும் போது எத்தனை வேதனைகளை அனுபவித்து நாம் இங்கே வந்தோம் என்ற இந்த உண்மையினுடைய நிலைகளை தாம் மூஷிகா வாகனா என்று விநாயகருக்கு முன் யானையின் தலையை போட்டு மனிதனுடைய உடலை போட்டு முன்னாடி எலியை வாகனமாக வைத்தார். எலி தனக்கு வேண்டி வசதி கொண்டு அது வங்கிட்டு பக்குவப்படுத்திக் கொள்ளுகின்றது. அதே போல இந்த புலியின் உணர்வை இந்த மான் சுவாசிக்கும் போது அந்த புலியின் உணர்வுகள் இதுக்குள் சென்று அந்த மானின் சார்ந்த உணர்வை வென்று அது தனக்குள் இடம் பிடித்துக் கொள்கின்றது. ஆனால் மானின் உடலுக்குள் இது பிடித்துக் கொண்ட பின் ஆனால் அதே மனத்தை தன்மை கொண்டு புலியின் உடலுக்குள் இந்த ஆன்மா சென்று அதனின் உணர்வு கொண்டு புலியின் குட்டியாக வளர செய்கின்றது. ஆகவே ஒன்றை வென்று ஒன்றின் நிலைகள் வலுப்பெறுகிறது என்ற நிலையும் இப்படி மூஷிகா வாகனா இன்றைய செயல் நான் ஒருத்தனை அழித்து விடுவேன் என்றால் அந்த உணர்வை நான் சுவாசிக்கும் போது என் உயிருக்குள் பட்டு அந்த உணர்வுகள் அழிக்கும் எண்ணத்தை செயல்படுத்துகின்றது. அதே உணர்வுகள் என் உடலுக்குள் சென்ற பின் எனக்குள் நல்ல குணத்துடன் போர் செய்கின்றது. எனக்குள் நோயாக வருகின்றது. ஆனால் அழித்திடும் உணர்வுகள் அவனை அழித்து விட்டாலும் அந்த அழித்திட்ட உணர்வுகள் என் நல்ல குணத்தை அழித்து விடுகின்றது. தான் மூஷிக வாகனா. ஆக இன்று நாம் மனிதனாக இருக்கக்கூடியவர் அவரை அழித்து விட வேண்டும் என்று எண்ணும் போது அந்த உணர்வின் தன்மை மனிதனுடைய எண்ணத்தை அழித்து விடுகின்றது. ஆக அசுர உணர்வு கொண்டு தாக்கப்படும் போது அவனோ நம்மை தாக்கும் எண்ணம் கொண்டுதான் அவன் ஜீவன் பெறுகின்றது. அது உணர்வு கொண்டு பழிதீர்க்கும் உணர்வாக நமக்குள் வரும்போது அதே அழித்திடும் உணர்வு கொண்டு நாம் செயலற்றவன் ஆட்சி நமக்குள் அந்த உணர்வின் தன்மை வளைந்து நம்மை அழித்திடும் நிலையை நாமும் வளர்கின்றோம். அவனும் அழித்திடும் உணர்வு கொண்டு வளர்த்த நிலைகளை அதுவும் விளைகின்றது.
மனித இனமே அற்ற நிலைகள் அங்கே செல்லுகின்ற நிலையும் இது தெளிவாக உணர்த்துவதற்குத்தான் மனிதன் நாம யார், இந்த கணங்களுக்கு அதிபதி கணபதி என்று நீ எதை கணங்களுக்கு அதிபதியாகி எதனை நீ சுவாசிக்க வேண்டும் என்று இந்த பிள்ளையார் என்று கேள்விக்குறியைத்து முச்சந்தியை அமைத்து மேற்கே பார்க்க வைத்தான் அந்த மகரிஷி அகஸ்தியர். ஆக அவன் எடுத்துக்கொண்ட இந்த நிலைதான் நாம் அவன் உடலிலே விளைந்த உணர்வினை வெளிப்படுத்தி நீ எதை நீ இந்த மனித உடலில் எவ்வாறு பெற வேண்டும் என்றும் அவன் அறியாது பெற்ற நிலையை அவன் உடலுக்குள் வந்து அழிந்திடும் நிலையாக வளர்ந்த அந்த உணர்வின் எண்ணங்கள் அவன் உடலிலிருந்து வெளிந்த உணர்வும் அவன் உயிருக்குள் இயக்கிய உணர்வும் தன் இனத்தை வளர்க்க வேண்டும் என்று தான் கண்டறிந்த உணர்வை சூட்சமாக நடப்பதே அதை தான் உணர்வின் தன்மையை கண்ணுற்று பார்க்கப்படும் போது அதனின் இயற்கையின் செயலின் மாற்றத்தையும் அதை நாம் எண்ணத்தால் அது நுகரச் செய்து அந்த உணர்வால் நமக்குள் வரும் தீமைகளை மாற்றி நாம் எப்படி வளர வேண்டும் என்றும் அவன் அனஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி சென்ற அவனின் வழிகளை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று அந்த உணர்வினை தெளிவாக்கி நாம் விநாயகர் தத்துவத்தை நமக்கு முன்வைத்தான் அவன் கண்டுணர்ந்த நிலைகள். ஆகதான் இந்த விநாயகரை மேற்க பார்க்க வைத்து நாம் கிழக்க பார்க்கும்படி அது வணங்கும்படி செய்தார். அதனுடைய உட்பொருளே நாம் வாழ்க்கையில் இன்றைய நாள் முழுதும் நல்லதவே செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். ஆக எப்படி நல்லதை செய்கின்றோம்? ஒருவர் துன்பப்படுவதை கண்ணால் பார்க்கின்றோம், அதை நுகர்கின்றோம், அதை கண்டு இரக்க உணர்வுகள் கொள்கின்றோம், அவருக்கு வேண்டிய பதிவு உபகாரங்களை செய்கின்றோம். ஆனால் அவர் உடலிலே வந்த உணர்வுகள், அவர் கஷ்டப்பட்ட உணர்வுகள் நாம் இரக்கம் கொள்ளும் போதுதான் நாம் சுவாசிக்க நேருகின்றது. ஆக நாம் சுவாசித்த உணர்வுகள் அவர்கள் சிரமப்படுவதை நாம் அறிகின்றோம், சிரமப்பட்ட உணர்வுகள் கொண்டு நாம் இயங்குகின்றோம், அவருக்கு உதவி செய்து விடுகின்றோம். ஆனால் அவர்கள் சிரமம் பெற்ற அந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் சென்று நம் நல்ல உணர்வுடன் ரெண்டரை கலந்து விடுகின்றது. ஆகவே இதை போல நாம் நல்லதவே செய்தோம், அது நமக்குள் அவர் பட்ட கஷ்டமான உணர்வு நல்ல நல்ல உணர்வுடன் கலந்து விடுகின்றது. தங்கம் பரிசுத்தமாக இருக்கின்றது, நாம் நகை செய்ய நாம் செம்பும் வெள்ளியும் இணைத்து ஒரு நகையாக செய்கின்றோம். ஆனால் நகை செய்த பெண் அடுத்த நகை செய்கிறோம் என்றால் திரவத்தை ஊற்றி செம்பும் வெள்ளியும் தங்கத்துடன் ரெண்டரை கலந்திருப்பதை நீக்கிவிட்டு சுத்தம் செய்துவிட்டு அடுத்த நகை செய்கின்றோம். ஆனால் நீக்காதபடி அடிக்கடி அடுத்த நகை செய்தோம் என்றால் அந்த செம்பு வெள்ளியும் கலந்து அடுத்தடுத்து நகை செய்யும் போது செம்பு வெள்ளியும் கூடி தங்கத்தின் நிலையை இழந்துவிடும். ஆக அது கருக்கும் நிலை இதை அடைந்து தங்கத்தின் நிலையை மறைந்துவிடும். இதை போல மனிதன் தன் வாழ்க்கையிலே தெளிந்து நாம் இன்று தங்கத்தைப் போல பழிச்சென்று நாம் அழுக்குப்படாத உணர்வாக அழுக்கை நாம் சேர்க்க அதந்து பழிரென்று மின்னும் நிலையாக நம்முடைய எண்ணங்கள் இருந்தாலும் பிறருடைய நிலைகளை சேர்த்து நாம் செம்பும் வெள்ளி தெரிந்து இணைப்பது போல நம் வாழ்க்கையில் துன்பப்படுவதை கண்டுணர்ந்து அந்த உணர்வின் சக்தியை நமக்குள் இரண்டரை கலந்து விடுகின்றது. பின் நமக்குள் அவர்கள் வேதனையான நிலைகள் வரப்போது தங்கம் பழிச்சிடுவது போல நம்முடைய நற்குணங்களும் பழிச்சிட முடியாத நிலைகளை அதனுடைய நிலைகள் சிறிது கம்மியாகின்றது, சிந்திக்கும் நிலையை இழக்கின்றது என்ற இந்த நிலையினை நாம் அறிவதற்கு இது அழுக்காகின்றது. நாம் கையிலே வேலை செய்யும் போது நாம் கையிலே அழுக்கப்படுகின்றது, அடுத்த பொருள் தொடப்படும் போது இது சுத்தப்படுத்தி விட்டு அடுத்த பொருளை தொடுகின்றோம். அதே சமயத்தில் நாம் மேலே வாழ்க்கையில் நமக்குள் அழுக்கப்படுகின்றது, அது குளிக்கின்றோம், அதை அழுக்கை நீக்குகின்றோம், துணி போடுகின்றோம். சுத்தமாக வைத்திருந்தாலும் நாம் தவறு செய்யாமலே காற்றில் இருக்கும் அழுக்குகள் நம் தூசியாக அது அனைத்தும் ஒட்டி சற்றே அழுக்காகின்றது, சோப்பை போட்டு நீக்குகின்றோம். ஆக நாம் பரிசுத்தமான நிலைகள் வாழ்க்கையில் பிறருடைய துன்பங்களை கேட்டறிகின்றோம், நம் நல்ல உணர்வுக்குள் அழுக்குப்படுத்தப்பட்டு விடுகின்றது. இதை நாம் எப்படி தொடைப்பது என்ற இந்த உண்மையினை சாதாரண மக்களும் தன்னை அறியாதபடி அவன் வளர்ந்து வாழ்ந்திட்ட தன் துன்பத்தை நீக்கிட்ட நஞ்சினை அடக்கிட்ட அந்த உணர்வின் அவருக்குள் வழியும்போது அவன் தனக்குள் கண்டறிந்த இந்த மெய் உணர்வை நாம அறிவதற்காக அதை சிலையாக வடித்து வைத்து மேற்கே பார்க்க வைத்து நாம் கிழக்கே பார்க்க அதனை வணங்கும்படி செய்தார், அதனை பெறும்படி செய்தார், அதனை ஆற்றல் நமக்குள் வளர்க்கும்படி செய்தார். அதனுடைய உண்மை நிலைதான் என்று நாம் ஆற்றங்கரைக்கு ஓரங்களில் இது வைக்கப்படும் போது ஆற்றிலே இறங்கி நாம் உடல் அழுக்கை போக்குகின்றோம், துணி அழுக்கை போக்குகின்றோம். மேலே எழுந்து இந்த விநாயகனை பார்க்கப்படும் போது ஆரம்ப நிலையில் நாம் புல்லை தின்றோம், தலை தாம்புகளை தின்றோம். மனித உடல் பெற்ற பின்
அறுசுவையாக படைத்து சாப்பிடும் திறனல்ல உணர்வாக நாம் பெற்றோம் என்ற நிலையை நாம் நினைவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த மனித உடலான பின் சுவைமிக்கதாக நாம் சமைத்து சாப்பிடும் நிலையும் நாம் பெற்றோம் என்ற நிலையை எண்ண வைக்கின்றார். இந்த நஞ்சு அதே சமயத்தில் மனிதனாகும் போது தன்னை அறியாத வந்த நஞ்சினை அடக்கி தன் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி வின் சென்ற இந்த துருவ மகரிஷியின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் என்று அவன் உணர்த்திய உணர்வின் நிலைமைகளை நமக்கு கூர்ந்து கவனித்து அந்த உயர்ந்த எண்ணத்தை ஊழ்வனையாக பதிவு செய்து அவன் அருள் பெற வேண்டும் என்று ஏங்கி வானை நோக்கி நாம் எண்ணும் போதும் இன்று சப்தரிஷி மண்டலங்களாகவும் துருவ நட்சத்திரமாகவும் இருக்கும் அவர் உடல்ல வந்து தூய்மையான உணர்வுகள் வெளிப்படுவதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து நாம் பூமியின் ஈர்ப்பலைக்குள் வந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் நாம் விண்ணை நோக்கி ஏகும் போது கதிரவனின் காந்த புலன்கள் நாம் கண்ணுற்று பார்த்து ஏக்க உணர்வுடன் விண்ணை நோக்கும் போது கதிரவனின் காந்த புலன்கள் நாம் எண்ணத்திற்கு சக்தி வாய்ந்ததாக அது மாறி ஆக விண்ணை நோக்கி ஏகும் போது அந்த உணர்வின் அலையை நாம் பெற வேண்டும் என்று எண்ணும் போது இந்த காற்றிலே மிதந்து கொண்டிருக்கும் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் தீமை வென்ற உணர்வுகள் அவன் உடலிருந்து சென்ற இந்த உணர்வுகள் அங்கு வின் சென்று அவனை நினைக்கப்படும் போது இந்த அலையின் தன்மை நாம் மூசிய சுவாசித்து நம் உடலுக்குள் செலுத்தும் நிலையும் இன்றைய செய்த நிலையை நாளை காலையில் இத்தகைய உணர்வின் சுவாசித்து நமக்குள் வந்து சேர்ந்த அழுக்கை துடைக்கும்படி செய்தார். ஆகதான் இதை அழுக்கை போக்குவதற்கு விண்ணை நோக்கி ஏகி அந்த ஞானின் உணர்வலைகளை நம் உடலுக்குள் சேர்த்து இன்றைய நாம் வாழ்க்கையில் நாம் நல்லதே செய்தோம். ஆனால் நாம் கேட்டுணர்ந்த உணர்வுகள் அனைத்தும் அவர்கள் பட்ட சிரம உணர்வுகள் நம் நல்ல உணர்வுடன் கலந்து விட்டது. உணர்வுடன் கலந்த அந்த அழுக்கினை அது துடைக்கும் நிலையாக நீர்நிலை இருக்கும் பக்கம் உடல் அழுக்கை போக்கவும் உணர்வலையை போக்கவும் அன்று மார்க்கங்களை காட்டினார். ஆக இதை துடைத்து விட்டு அந்த மகரிஷின் அசக்தியால் நான் பார்ப்பதெல்லாம் நலம், என் சொல்லை கேட்பொருளாம் நலமும், என் செயல் அனைத்தும் புனிதம் பெற வேண்டும் என்ற இந்த உணர்வினை தனக்குள் வளர்த்து அந்த உணர்வின் ஆற்றல் பெருக்கியத்தும் ஆக என் அன்னை தந்தை அங்கே என்ன வைக்கின்றான். என்னை ஈன்று வளர்ந்து என்னை வளர்த்திட்ட எத்தனையோ துன்பங்கள் அவனிவித்து அந்த உணர்வின் தன்மையால் இந்த உடலை விட்டு சென்ற உடலை விட்டு அவங்க நிலைகள் வளர்ந்திருந்தாலும் அதை மூதாதைகள் இதை போல நம் உணர்வின் தன்மை தனக்குள் நம் இனம் வளர அவர்கள் வேதனைப்பட்டு பல உணர்வின் தன்மை எடுத்து அவங்க உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டல யானையுடன் ஒளிந்து இந்த உடல் பெறும் உணர்வின் நஞ்சினை அந்த மகிழ்ச்சியின் அல்வட்டத்துக்குள் சென்று அந்த ஒளி சுடருக்குள் நஞ்சினை வென்று இருபெரும் சரீரத்தை நீக்கி ஒளிபெறும் சரீரமாக என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த ஞானியை பார்க்கப்படும் போது நம் மூதாதையுடைய ஞானிகள் காட்டிய உணர்வை இந்த விநாயகனை பார்க்கப்படும் போது அந்த ஞானி காட்டிய உணர்வின் எண்ணத்தை கூட்டி நினைவினை கூர்மையாக்கி அந்த உணர்வின் தன்மை வினையாக்கி அந்த உணர்வின் தன்மை நமக்குள் சுவாசித்து நமக்குள் அந்த உணர்வின் வலு கொண்டு நம் மூதாதைகளான அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற நிலையை அவனின் நிலை கொண்டு அதனின் வலு கொண்டு நம் மூதாதைகளை இன்னொரு பிறவா நிலை உருவாக்கும் நிலையைதான் அங்கே வைத்தார்கள். விநாயகரை நாம் இன்னைக்கு என்ன செய்யறோம்? நாம மூத்த மகன் என்ன செத்த பொறுப்பாடு அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னா அதை அவங்க மூத்த மகன் தலைமகன் செய்ய வேண்டிய கிழமை என்று மாவிளக்கேற்றி நெய் தீபமிட்டு அணையாது காத்து கோயிலுக்குள் சென்ற பின் அங்கு கொண்டு போய் நிறுத்தி வச்சு அர்ஜுனை செய்த உடனே எங்க அம்மா அப்பாவை அங்க அர்ஜுனை செய்தாச்சுன்னா மோட்சத்துக்கு போயிடுவான்னு சாஸ்திர விதிகளை வைத்திருக்காங்க. இப்படி விளக்கி அங்க கொண்டு போய் அல்ல, இந்த விநாயகனை நாம் வணங்கப்படும் போது அவர்களின் உணர்வுகள் நாமும் அங்கே எண்ணி அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற சூட்சம சரீரத்தை அந்த சப்தரிஷி மண்டல ஒளியுடன் கலந்து உடல் பெறும் உணர்வுகள் அங்கே கருகி அந்த ஒளிக்கடலிலே சாம்பலை அனுப்பிவிட்டு உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி என்றும் ஒளி சரீரமாக இருக்க வேண்டும் என்று அந்த ஞானி காட்டிய உணர்வை நமக்குள் வளர்த்து அவர்கள் வின் செல்ல செய்தால்தான் அந்த வினை நமக்குள் சேர்த்து வினைக்கு நாயகனாக எண்ணிய கூர்மையான எண்ணம் நாமும் நம்முடைய தாய் தந்தையர் முதல் மனிதனானார்கள், அவர்கள் நம்மை மனிதனாக்கினார்கள், அவர்களை இனமான நாம் விழுது மரமாக்கியது அந்த உணர்வின் தன்மை கொண்டு விண்ணை செலுத்தப்படும் போது அவர்கள் முன் வின் சென்றால் அவருடைய நினைவலைகள் நம் அங்கு இழுத்துச் செல்ல இது உதவும். இப்படித்தான் அந்த மெய்ஞானிகள் காட்டிய அருள்வழியில் இந்த விநாயகர் தத்துவத்தை அனுப்பித்தார்கள். அதைத்தான் இப்போது நாம் தியானம் என்று சொல்வது. ஆக அந்த ஞானிகள் காட்டிய அருள்வழியில் அந்த மகிழ்ச்சிகளின் நற்சக்தி பெற வேண்டும் என்று உணர்வினை நமக்குள் வளர்த்து அந்த ஞானிகள் சென்ற வழியில் நாம் பெற வேண்டும் என்று
எமது குருநாதர் காட்டிய அருள் வழியில் நாம் நிச்சயம் பெற முடியும். மனித வாழ்க்கையுடைய நிலைகள் புனிதம் பெற முடியும். பன்றி சாக்கடைக்குள் இருக்கும் நல்ல பருப்பனை நுகர்ந்து அந்த உணர்வின் ஆற்றலை தனக்குள் பெருக்கி நாத்தமான சரீரத்தை பிளந்து நல்ல உணர்வை வளர்த்து அதன் உயிருடன் ஒன்றி அந்த ஒளியின் அந்த உடலினுடன் அந்த உயிருடன் ஒன்றி வந்த அந்த உயிருடன் உணர்வுதான் இன்று நாம் மனிதனாக்கி மனித உடலுக்குள் நாம் உணவாக உட்கொள்ளும் அதற்குள் கலந்து வந்த நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணர்வினை ஆறாவது அறிவாக நஞ்சினை நீக்கும் எண்ணமாக நமக்குள்ள உணர்வின் ஆன்மாவாக அது விளைகின்றது என்ற நிலையை அன்று தெளிவாக எடுத்து காட்டினார்கள் அந்த மெய்ஞானிகள். ஆகவே அதனின் தன்மையை நாம் பின்பற்றி நமது வாழ்க்கையில் நாம் இத்தகைய உண்மையினுடைய நிலைகளை பதிவு செய்தால் இப்போ எப்படி ஓர் கம்ப்யூட்டரை இந்த உணர்வின் செல்லுகளை பதிவு செய்து அது எந்திரத்தில் இணைக்கிய பின் அது எதிரலைகளை கண்டுணர்ந்து பெரிய எந்திரத்தையும் தன் உணர்வுக்கொப்ப அது எதனை ஆணையிடுகின்றோமோ அதன் உணர்வுக்கொப்ப தீயதை அகற்றுவதும் தன் இனத்தை சேர்ப்பதும் அதனுடைய எலக்ட்ரானிக் அதனுடைய நிலைகள் கொண்டு இன்று செயல்படுகின்றது. இன்று எலக்ட்ரானிக் சுவிட்சும் வந்துவிட்டது, டியூப் லைட்டு. அதை எலக்ட்ரானிக் நிலை வரப்படும் போது அதீதமான கரண்ட் வந்தாலும் அதனை அடக்கி பல்பு பீஸ் ஆகாத வண்ணம் சமப்படுத்தும் நிலை வந்துவிட்டது. இது விஞ்ஞான அறிவு. இதை போல நமக்குள் அந்த மெய்ஞானின் உணர்வை நமக்குள் சேர்த்து இந்த எலக்ட்ரானிக் பிறதோர் மனிதன் வேதனையான உணர்வு நாம் சுவாசித்தாலும் அதனை கழித்து விட்டு நம்முடைய உணர்வை மாற்றிடாத நிலைகளை நாம் அடையும் வண்ணமாக இந்த விநாயகர் தத்துவத்தை அங்கே ஊட்டினார். அந்த ஞானி காட்டிய அருள்வழிதான் இது தியானம் என்று அந்த ஞானிகள் காட்டிய உணர்வின் பாதையை அந்த எண்ணத்தை எனக்குள் என் குருநாதர் காட்டி அந்த உணர்வின் நினைவூட்டி அதனை அறியச் செய்து அந்த உணர்வை பெறச் செய்து அந்த உணர்வின் ஆற்றலை தனக்குள் வளரச் செய்து வளர்ந்த நினைவு கொண்டு அதனை எண்ணச் செய்து எண்ணத்தின் நிலைகள் கொண்டு உங்களுக்குள் பேச வைத்து நீங்க கூர்ந்து கவனிக்கும் போது இந்த உணர்வின் வித்தாக உங்களுக்குள் விளைந்து இதை நினைவுகூறும் போது அந்த மெய்ஞானின் அருளை நீங்கள் நுகர்ந்து உங்கள் அறியாத நிலைகளிலிருந்து தடுக்க இந்த உணர்வின் தன்மை எலக்ட்ரானிக்காக மாற்றி நஞ்சினை உங்களுக்குள் அந்த நிலையை மாற்றாத நாம் ஒருவன் தீங்கா விளைவிக்கின்றான், அவனை நாம் பார்க்கின்றோம், வேதனை வருகின்றது, கோபம் வருகின்றது. உடனே இதை போல நாம் தியானித்தால் எலக்ட்ரானிக்கு போல அது பீஸாகாதபடி நம்ம நல்ல உணர்வுகள் இழந்துடாதபடி அது சமப்படுத்தும் நிலைகள் கொண்டு பிரியோர் ஒன்றும் நம்மை அழைத்திடாதபடி ஞானத்தின் தொடர் கொண்டு நாம் எந்த பக்குவத்தை செயல்படுவோமோ அதை செயல்படுத்தும் திறனை இது உருவாக்கும். அந்த நிலை பெறச் செய்வதற்குத்தான் இப்ப நாம் செய்யும் இந்த தியானம். என்றால் நாம் எண்ணியதை நம் உயிர் இயக்குகின்றது, எண்ணியதை ஜீவன் பெற செய்கின்றது, நம் உடலுக்குள் சிவமாக மாற்றுகின்றது. ஆனால் அதே சமயம் உடலிலே விளையச் செய்கின்றது, விளைந்த உணர்வை தன்னுடன் எடுத்துச் செல்கின்றது. எந்த உணர்வோ அந்த உணர்வுக்கொப்ப அந்த மனத்திற்கொப்ப இன்னொரு சரீரத்தில் புகச் செய்கின்றது. அந்த சரீரத்துக்குள் இதை எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப அதை உணவாக கொடுக்கின்றது. அந்த உணர்வின் நிலைகள் கொண்டு உடலாக மாற்றுகின்றது. அதனின் பிறப்பாக அதனின் உணர்வாக எடுத்து அதனின் ரூபமாக மாற்றுகின்றது. ஆக நாம் எதை எண்ணுகின்றோமோ அதான் கீதையிலே சொல்லுகின்றான், நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்று. ஆகவே மனிதனாக பிறந்த நாம் நம்மை எரியாது சென்ற உள்புகுந்த நஞ்சினை நீக்க நாம் தெரியவில்லை என்றால் இயற்கையில் பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்து வந்த உயிரினங்களைப் போலதான் நாம் வளர்ச்சியாகி வந்தாலும் ஒரு பாலும் சத்து வளரச் செய்தாலும் அதற்குள் பல சத்தான பொருளை போட்டாலும் மனிதனுக்கு புஷ்டியை தந்தாலும் அதில் ஒரு துளி விஷத்தை போட்டுவிட்டால் இவை அனைத்து நஞ்சின் தன்மைக்கு அழைத்துச் செல்வதோடு மட்டுமல்லாது நமக்குள் வளர்ச்சியடைந்த எண்ணத்தை அழித்து விட்டு ஆக மனிதனை உடலை அழித்து விட்டு அழிந்த உணர்வுடன் உடல் உயிராத்மா சென்ற பின் இந்த உயிரான்மா நஞ்சின் வலிமை கொண்டால் அந்த இன்னொரு உடலுக்குள் சென்றார். நஞ்சின் வலிமை காட்டி அதனை வீழ்த்தி நஞ்சினை தனக்குள் வளர்த்து இந்த உடலை விட்டு சென்ற பின் நஞ்சினை உடலாக்கி நஞ்சினை ரசித்து சாப்பிடும் பாம்பினமாக நம்மை கடைசியில் பிறக்க செய்து. இது பரிணாம வளர்ச்சி தேய்மான நிலைகளாகும். இன்று பௌர்ணமி முழு நிலாவாக நாம் காண்கின்றோம். அடுத்த நிமிடம் மற்ற கோள்களின் அந்த நிழல் படும்போது நிலை மதந்த நிலாவின் நிலைகள் அது குறைந்து கொண்டே வருகின்றது, இருள் சூழ்ந்து கொண்டே வருகின்றது. இதை போல மனிதன் அறிந்துணர்ந்து செயல்படும் எண்ணங்கள் இருந்தாலும் பிறர் ஏசும் பேசும் அந்த உணர்வை கேட்டாலும் நாம் நல்ல உணர்வுகள் மறைந்து விடுகின்றது. பிறர் வேதனைப்படும் உணர்வை நாம் நுகர்ந்தறிந்தாலும் நாம் நல்ல உணர்வுகள் அங்கு உதவி செய்தாலும் நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் அது தேய்புரை போல பிறருடைய உணங்கள் நம்மை மறைத்து விடுகின்றது. இப்படி நமக்குள் வளர்ச்சி அடைந்த எண்ணங்கள் வேதனை என்ற உணர்வால் அது மறைந்து தேய்ந்து வரப்படும் போது
மனிதனுக்குள் நோயாகி இந்த உணர்வுகள் அனைத்தும் மறைந்து மனித உடலை விட்டு இறந்த பின் மனித இனத்தில் வளர்ந்த நிறைகள் மனித உடலுக்குள் போனாலும் அது நோயாக்கி அதை வீழ்த்தி விட்டு மீண்டும் அந்த நஞ்சினை வளர்த்து நஞ்சினை தனக்குள் உணவாக உட்கொள்ளும் பாம்பினம் தேடினம் இதை போல உயிரினங்களில் நஞ்சினை ஆற்றல் கொண்டதாக நஞ்சினை ஜீர்ணிக்கும் உணர்வு கொண்டு அந்த உணர்வின் ஆன்மா அங்கே சென்று நாம் இந்த இனங்களாக பிறக்க செய்யும். ஆகவே இது மூசிகா வாகன நாம் எதை அந்த மகிழ்ச்சியின் அம்சக்தியை நாம் சுவாசித்து நமக்குள் நஞ்சினை வென்று ஞானின் உணர்வை தனக்குள் பெருக்கச் செய்து மூசிகா வாகனா அதனை சுவாசித்து இந்த வினைக்கு நாயகனாக அந்த மகிழ்ச்சியின் அருள்வட்டத்தில் இணைக்க வேண்டும் என்ற இந்த ஆசையில்தான் நீங்கள் பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இந்த உணர்வின் தன்மை நான் நுகரப்படும் அதனின் வினைகள் விளைகின்றது. ஆகவே அதனை உணர்வு கேட்ப உணர்வுகள் பதிவாகின்றது. இதை போல நீங்களும் பிறர் துன்பத்தை ஊற்றினாலும் பிறருடைய நிலைகள் ஆனாலும் மகிழ்ச்சியின் அருளுடைய அவர்கள் பெற வேண்டும். அவர் அறியாத இருள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் காண வேண்டும் என்று அவர்கள் நலம் பெற எண்ணுமையானால் உங்களுக்குள் அந்த உணர்வின் சக்தி விளைகின்றது. ஆகவே பிறர் துன்பப்படும் உணர்வுகள் கேட்டறிந்தாலும் பொருள் உதவி செய்தாலும் மகிழ்ச்சியின் அருளுடைய நான் பெற வேண்டும், என் உடலுக்குள் அது வளர வேண்டும், அந்த உணர்வின் ஆற்றல் பெருக வேண்டும். அவர் அப்ப என்று விட்டு மகிழ்ச்சியின் அருளுடைய அவர் பெற வேண்டும், அவர் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும், துன்பங்கள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் காண வேண்டும், அவர் வாழ்விலே மகிழ்ச்சி பெறும் தன்மை பெற வேண்டும் என்று இந்த உணர்வின் நிலைகளுக்குள் நாம் வாக்கினை நமக்குள் சுத்தப்படுத்தி இந்த வாக்கினை எடுத்தால் அதுவாகின்றோம். இப்ப நாம் அவர்கள் படும் வேதனையின் உணர்வை நமக்குள் சுவாசித்து வேதனை உணர்வு வளர்த்து தொடைக்காது விடும்போது அதுவே வளர்ந்து அடிக்கடி அவர்களை எண்ணி நாம் செய்து கொண்ட உடலால் வேதனைப்படும் போது வேதனை உணர்வு வளர்த்து நாம் வேதனை உணர்வின் எண்ணங்களாக மாற்றி அதுவாகி நோயாகி அதனின் நிலையாக மாறுகின்றோம். இதைத்தான் கீதையின் தத்துவத்தில் நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் என்று தெள்ளத் தெளிவாக ஒரு சொல்லுக்குள் அதை மாற்றினான். ஆக துன்பப்பட்டோரை கேட்டுணர்ந்தாலும் மகிழ்ச்சியின் அரசக்தி நான் பெற வேண்டும் என்று எனக்குள் தொடர்ச்சி அந்த மகிழ்ச்சியின் அரசக்தி அவர்கள் பெற வேண்டும், அறியாதவர்கள் நீங்க வேண்டும், மெய்ப்பொருள் காண வேண்டும், அவர்கள் வாழ்விலே மகிழ வேண்டும் என்று இதை நாம் எண்ணும் போது நமக்குள் வாழ்கின்றோம். ஆக இதை போல உணர்வின் நிலையை நாம் அறிந்து கொள்வதற்காக மெய்ஞானிகள் தெள்ளத் தெளிவாக காவியங்களாக ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம், சிவபுராணம், விநாயக புராணம் என்று தெள்ளத் தெளிவாக உணர்த்தி உள்ளார்கள். இதை போன்ற மனித வாழ்க்கையில் இன்று எலக்ட்ரானிக் என்று விஞ்ஞான அறிவு வருகின்றது. இதை போலதான் அந்த மகா ஞானின் உணர்வை உங்களுக்குள் கேட்க செய்து எப்படி கரண்டின் நிலைகள் சீராக வரவில்லை என்றாலும் அது சீர்படுத்தி எலக்ட்ரானிக் என்ற நிலையில் அந்த எண்ணெய்க்கு டீப்பை சீராக எரிய செய்கின்றதோ இதை போல மகிழ்ச்சியின் அருள்களில் கூர்ந்து கவனித்து இந்த உணர்வின் எலக்ட்ரானிக் போல ஞானின் உணர்வலைகள் உங்களுக்குள் இயக்க வேண்டும். நீங்கள் நல்ல செய்ய எண்ணும் இந்த உணர்வுகள் நஞ்சினை வந்து உங்கள் நல்ல உணர்வை இயக்காம தடுக்கும் இந்த நிலையிலிருந்து உங்களை காத்திரும் உணர்வுகள் பெற வேண்டும் என்ற இந்த நோக்கத்தில் தான் இது உங்களுக்கு எமது குருநாதர் எனக்குள் செய்தது போல உங்களுக்குள்ளும் அந்த மெய்ஞான உணர்வுகள் வளைந்து ஊழ்வினையாக பதிந்து அதை நினைவுகூர்ந்து அது செயல்பட வேண்டும். ஏனென்றால் அந்த அகசியன் தாய் தந்தையர்கள் செய்த இந்த உணர்வுகள் அந்த நஞ்சினை மாற்றிடும் நிலை பெற்றது அந்த குழந்தை. இன்று நாம் பறிகொண்டு வந்த தாய்மார்கள் சண்டையிடுவதை வேடிக்கை பார்த்து அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வினையாக்கி அதே சமயம் கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாக்கி இந்த வேதனைப்படும் உணர்வை அங்கே வளர்த்து அது திறந்த பின் அதை பார்த்து அதனின் செயலை பார்த்து நமக்குள் விளைந்த வினையின் தன்மையை இங்கு அவது பூர்வ புண்ணியத்தில் பெற்ற நிலையில் நமது குழந்தை என்ற நிலையில் அதே உணர்வின் தன்மை நாம் சுவாசித்து அந்த வினைக்கு நாயகனாக நோயாக மாறுகின்றோம். ஆக அந்த வினையின் தன்மை கொண்டு இந்த பூர்வ புண்ணியமாக எடுத்துக்கொண்ட குழந்தை அது நாம் எடுத்துக்கொள்ள அதனுடைய நிலைகள் அது வளர்கின்றது. ஆக அந்த அகசியனுடைய தாய் தந்தைகள் நஞ்சினை வென்ற நிலைகள் அது உடலுக்குள் வளர்ந்து நஞ்சினை வென்றிடும் நிலையும் நஞ்சினை அடைக்கிடும் நிலையும் நஞ்சினுடைய நிலைகளை உணர்ந்தறியும் தன்மை பெற்று உலகுக்கு எடுத்துக் கொடுத்தார். அதே போலதான் கருவுற்ற குழந்தைகள் அனைத்தும் தாய்மார்கள் அனைவரும் அந்த ஞானிகள் காட்டிய அருள்நெறியை விண்ணை நோக்கி ஈகி மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும் என்று ஏங்கி அந்த உணர்வினை கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தை பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை செய்தால் கண்ணின் நினைவலைகள்
மீண்டும் கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பெற வேண்டும் என்பது கண்ணன் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உபதேசிப்பது போல நாம் உணர்வின் தன்மை கண்ணால் எண்ணி அந்த உணர்வின் நினைவலைகள் உள்ளே பாய்ச்சப்படும் போது அந்த ஞான குழந்தையாக வளர்கின்றது. அது வளர வளர நமக்குள் தெளிவான நிலைகள் வளர்கின்றது. அதை நம்மை காத்திடும் நிலையாக வருகின்றது என்ற இந்த நிலையை நாம் உணர்த்துவதற்காக மகா ஞானிகள் எத்தனையோ காவியங்களாக படைத்து நாம் மனிதன் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், நாம் நன்மை செய்யும் போது கேட்டிருந்த தீமைகளை எப்படி தொடைக்க வேண்டும் என்ற இந்த நிலையை உணர்த்துவதற்குத்தான் இந்த விநாயகர் தத்துவத்தை அமைத்து நீ மூசிகா வாகனா எதனை நீ என்ன வேண்டும், அது ஊழ்வினையாக பதிய வேண்டும், எதனை சுவாசிக்க வேண்டும். அந்த ஞானியின் உணர்வை நாம் சுவாசித்தால் அந்த உணர்வுகள் நமக்குள் விளைந்து அந்த ஞானிகள் சென்ற இடத்தில் நாம் சேருகின்றோம். என் குழந்தை மேல் பாசமா இருந்து அவன் எதிர்காலம் இப்படி சேட்டை செய்கின்றானே என்று வேதனை எடுத்து அந்த வேதனையான சொற்களால் அவனை சொல்லி மீண்டும் அவனை பதிய செய்து அவனை பார்க்கும் போதெல்லாம் வேதனைப்பட்டு வேதனை வளர்த்து உடலை விட்டு பிரிந்து செய்த பின் நான் இருக்கும்போது இப்படி ஆகின்றானே, இல்லை என்றால் என்ன என்று அவனின் ஊக்கம் கொண்டு அந்த உடலை விட்டு பிரிந்து செல்லும் போது அந்த குழந்தையின் உணர்வாக வெளிவந்தால் அந்த குழந்தையின் உடலுக்குள் சென்று நாம் நோயான உணர்வை அங்கே விளைவித்து அவன் நோயை விளைவித்து அந்த தாயை எண்ண வைத்து அதனை நிலைகளை மடிய செய்யுமே தவிர அவன் நல்வழியாக்குவதற்கில்லை. அவனும் அங்கு அழிக்கப்படுகின்றது நஞ்சால். ஆனால் அவனை காக்கப்படும் நிலை அற்று போய்விடுங்கள். இதை போன்ற நிலைகளிலிருந்து மீட்டு அந்த மெய்ஞானியின் அருவட்டத்தில் மெய்வழி தொடராக நாம் செல்ல வேண்டும் என்று மகா ஞானிகள் சொன்னார்கள்.